வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் தொகுதி தொண்டமாநத்தத்தில் செயல்பட்டு வரும் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் முன்னாள் அமைச்சருமான சாய் சரவணன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் பொது தொண்டாற்றி வருபவர்களுக்கு கலாம் விருதுகள் வழங்கினார். மேலும் பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் உள்ளிட்ட அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் துளசி மற்றும் சந்திரமோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மனோகரன், கிராம பெரியவர்கள் ஜெயராமன், ராமு, பாரதி, பச்சையப்பன், ஏழுமலை, சிவகுமார், மதன்மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பேச்சுப் போட்டி, பாட்டுப் போட்டி, நடனம், நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமிழன்னை நகரில் காணும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமபந்தி விருந்து வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழர் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு சமபந்தி விருந்தை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காணும் பொங்கலை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சமபந்தி விருந்தில் பங்கேற்றனர். ஏழை எளியோர், முதியோர், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து உணவருந்தி சமத்துவத்தை வெளிப்படுத்தினர். விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், தமிழர் பண்டிகையான பொங்கல் சமத்துவம் மற்றும் ஒற்றுமை, சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் திருநாள் என குறிப்பிட்டார். இதுபோன்ற சமபந்தி விருந்துகள் சமூக ஒற்றுமை மேலும் வலுப்படுத்தும் என்றும் மக்கள் நலன் சார்ந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சமபந்தி விருந்தில் ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டி உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளர் சமூக சேவகி லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாநில நிகழ்ச்சியை தொடர்ந்து உழவர்கரை பகுதிக்குட்பட்ட மூலக்குளத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கும் லாவண்யா மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், உழவர்கரை தொகுதி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ச்சியாக தொகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளுடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கூல்கேட் என்கின்ற உணவகத்தின் முன்பு முன்னாள் ஊழியர் ஒருவர் தன்னை தானே தீ வைத்துக் கொள்ள முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு உணவகத்தில் பணியாற்றி வந்துள்ளார். பணியாற்றும் காலத்தில் அதே உணவகத்தில் பணிபுரிந்த பெண்ணுடன் தவறான தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உணவக நிர்வாகம் அவரை கண்டித்து பணியிலிருந்து நீக்கியதாக தெரிகிறது. இதன் பின்னர் கடந்த 5 மாதங்களாக வேலையில்லாமல் இருந்த வெங்கடேசன் கடந்த 2 மாதங்களாக தினந்தோறும் உணவகத்திற்கு வந்து மீண்டும் வேலை வழங்குமாறு கேட்டு வந்ததாகவும், இதனால் நிர்வாகத்துடன் அடிக்கடி தகராறு செய்ததாகவும் கூறப்படுகிறது. நிர்வாகம் வேலை வழங்க மறுத்த நிலையில் திடீரென உணவகத்தின் எதிரே உள்ள போக்குவரத்து தடுப்பில் ஏறி நின்று கொண்டு வேலை கேட்டதுடன் தற்கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். அப்போது யாரும் கவனிக்காத நிலையில் திடீரென உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு உணவகத்தை நோக்கி ஓடி வந்துள்ளார். இதனை கண்ட உணவக ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்து அவரை காப்பாற்றினர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் தீக்காயம் அடைந்த வெங்கடேசனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தவறான தொடர்பு காரணமாக பணியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என மிரட்டல் விடுத்து தன்னை தானே தீ வைத்துக் கொள்ள முயன்ற இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோலப்போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. பாஜக பிரமுகர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த கோலப்போட்டியில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 110 மகளிர் கலந்து கொண்டு வண்ணக்கோலங்களிட்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் வசந்த் ராஜா, சுகுமார், மகளிர் அணி தொகுதி தலைவி சங்கீதா, கணபதி, பிரச்சார குழு தலைவர் கணபதி பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக நிர்வாகிகளான கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ், சக்திவேல், நரசிம்மன், ஆறுமுகம், செழியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 109ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்பும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேரவை செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராமன், துணை செயலாளர் பரமேஸ்வரி, ராஜசேகர், மகாவீர், ஜெயின், தண்டபாணி, சோமசுந்தரம், பிரபாகரன், ராஜா, மணிமாறன், சித்தானந்தம், பாஸ்கர், மகளிர் அணி தலைவி தேவி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் தை மாதத்தில் வரும் அமாவாசை நாள் ஆன்மீக ரீதியாக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு தீர்த்தவாரிக்காக கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு எழுந்தருள செய்யப்படும் பாரம்பரியம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்பின் தை அமாவாசையை முன்னிட்டு மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், முத்துமாரியம்மன், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி, தண்டுமுத்துமாரியம்மன் மற்றும் வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலிருந்து உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு கடற்கரையில் எழுந்தருளினர். கடல் தீர்த்தவாரிக்காக எழுந்தருளிய சாமிகளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கடலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் சாமிகள் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமிகளை வழிபட்டு தரிசனம் செய்தனர். இதேபோன்று தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்வும் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் பலரும் கலந்து கொண்டு முன்னோர்களை நினைவு கூர்ந்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் குடியிருப்பு பகுதியில் காணும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கோலப்போட்டி, விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனகசெட்டிக்குளம் ஆகிய 4 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமதாஸ் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சங்கத் தலைவர் குமார் அனைவரையும் வரவேற்றார். மேலும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக துணைத் தலைவர் நித்யானந்தம், மாநில செயலாளர் ரவிக்குமார், நெய்தல் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கதிரவன், துணைத் தலைவி மணிமேகலை, ஆலோசகர் ஜெயகவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்கள் நல சங்கத்தின் முன்னாள் செயலாளர் உத்திராடம் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வெற்றியாளர்களை தேர்வு செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க செயலாளர் ஆனந்தன், இணை செயலாளர் பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் சேகர், குணசீலன் ஆகியோர் செய்திருந்தனர்.
காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து 3 நாட்கள் கார்னிவல் திருவிழாவை நடத்தி வருகின்றன. இத்திருவிழாவில் பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த கார்னிவல் திருவிழாவின் 2வது நாள் தேனிசை தென்றல் தேவா மற்றும் அவரது குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேவா மற்றும் ஸ்ரீகாந்த் தேவாவுடன் இணைந்து அனுராதா ஸ்ரீராம், பிரியங்கா, அஜய் கிருஷ்ணா ஆகியோர் பாடிய பாடல்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. இசை நிகழ்ச்சியின் போது ஒட்டுமொத்த கூட்டமும் உற்சாகம் அடைந்து கைதட்டி ஆரவாரம் செய்தது. தேவாவின் இசை நிகழ்ச்சியை காண்பதற்காக காரைக்காலை ஒட்டிய நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். மேலும் தேவா மற்றும் அவரது குழுவினர் பல்வேறு பிரபல திரைப்பட பாடல்களை இசைத்து சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் உற்சாகப்படுத்தினர். கார்னிவல் திருவிழா இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடாக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுவை சிவராந்தகம் கிறிஸ்தவ திருச்சபையில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழா சபை போதகர் பாஸ்டர் ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சதாசிவ அறக்கட்டளை தலைவர் ரங்கன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிர் அணி செயலாளர் சத்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் சபை மூப்பர்கள் கலைசெல்வி, இளவரசன், சகஸ்ராமன் உள்ளிட்டோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற விழாவில் சபை பிள்ளைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்தனர். விழாவின் நிறைவு பகுதியில் சதாசிவ அறக்கட்டளை தலைவர் ரங்கன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிர் அணி செயலாளர் சத்யா ஆகியோர் பொங்கல் பாத்திரம், கரும்பு, பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பாஸ்டர் ஜான் டேவிட் மற்றும் பாஸ்டர் தினகரன் ஆகியோர் சிறப்பு ஜெபம் செய்து அனைவரையும் ஆசீர்வதித்தனர். இறுதியாக சபை பாஸ்டர் சாமுவேல் ரஞ்சித் நன்றி உரை வழங்கி சமத்துவ பொங்கல் விழா நிறைவடைந்தது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவுறுத்தலின்படி தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் வில்லியனூரில் உள்ள அமமுக மாநில தலைமை கழகத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கும் தொடர்ந்து வில்லியனூர் பைபாஸில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர்கள் தாட்சன், கலைவாணி, அணி செயலாளர்களான எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் ராஜா, பொறியாளர் அணி திருஞானகுமரன், விவசாய அணி செயலாளர் ரவி, மாணவர் அணி செயலாளர் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி செயலாளர்கள் குமாரவேல், ராமச்சந்திரன், காண்டேபன், மணவாளன், கலியமூர்த்தி, ராமச்சந்திரன், குமாரசாமி, வீராசாமி, கண்ணதாசன், ராமர் உள்ளிட்டோர், மாநில கழக நிர்வாகிகள், பல்வேறு அணி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தொகுதி கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பிரம்மன் சதுக்கம் அருகில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியில் அனைவருக்கும் பொங்கல் காசு வழங்கப்பட்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சி தொகுதி கழக செயலாளர் ராஜா தலைமையிலும் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் கணேசன் ஆகியோரின் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் மாநில எம்ஜிஆர் மன்ற தலைவர் பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன், மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ராஜவேலு, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில மீனவர் அணி துணை செயலாளர் சக்திவேலு, வழக்கறிஞர் பிரிவு செயலாளர்கள் சுதர்சனன், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளான பன்னீர்செல்வம், சிவரவி, பாலு, செங்கேனி, ரவி, நாகப்பன், கோபி, கலைசெல்வம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 150வது பிறந்தநாள் விழா மணவெளி சட்டமன்ற தொகுதியில் தொகுதி கழக செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் நோனாங்குப்பம் பேருந்து நிறுத்தம் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சியினரும் பொதுமக்களுக்கு பயனடையும் வகையில் கேலண்டர்கள் வழங்கப்பட்டதுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் மாநில நிர்வாகிகளான கைலாசம், அன்பழகன், சிவகுமார், மணி, குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி நிர்வாகிகளான சுப்ராயன், செல்வம், குமாரசாமி, வீரபத்ரன், ராமகிருஷ்ணன், ஜெயா, முருகன், விஜயலட்சுமி, மாரியம்மாள், ராஜேஸ்வரி ஆகியோர் மற்றும் வார்டு கழக செயலாளர்கள் கண்ணன், ரமேஷ், விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சி ஒன்றிய கிராமங்களில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் எம்ஜிஆரின் திருவுருவப் படங்கள் அமைக்கப்பட்டன. தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மலர்கள் தூவி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அந்தந்த பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்கள், ஆதரவற்றவர்கள், மூத்த குடிமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோருக்கு இனிப்புகள், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் வரவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கழகத்தின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் இந்நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் தெரிவித்தார். தமிழர் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் பெருவிழா நடைபெற்றது. இவ்விழாவின் முதல் கட்டமாக சமத்துவ பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறுமர், சிறுமியர், இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களும் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சமூக சேவகர் டாக்டர் சந்தானம் தலைமை தாங்கினார். இதில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எழுதுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மகளிருக்கான கோலப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற முதல் 3 நபர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு ஹாட் பாக்ஸ், லஞ்ச் பேக் வழங்கப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் பேக் வழங்கப்பட்டன. போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் உழவர்கரை, மூலக்குளம், ஜே நகர் பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை சுபாஷ் சந்திரபோஸ் மன்றத்தின் முக்கிய நிர்வாகியான வெற்றிவேல் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தமிழொலி, ஸ்ரீபதி, ஆரோக்கியதாஸ் மற்றும் வழக்கறிஞர் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை பிரதீப், வெங்கடேசன், பிரசன்னா, ஆல்பர்ட் ஆகியோர் தொகுத்து வழங்கினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மறைந்த மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதியில் தமிழ் சங்கத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொகுதி பூத் நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் அணி நிர்வாகிகள் அனைவரும் தொகுதி தலைமை நிர்வாகி பிரதீபின் முன்னிலையில் கலந்து கொண்டனர். முன்னாள் ஐஜி சந்திரன் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் ராஜ்பவன் தொகுதி கழக வளர்ச்சி மற்றும் பூத் கமிட்டி வளர்ச்சி குறித்து ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. கூட்டத்தில் ஹரிஹரன், சந்துரு, வேல்முருகன், தமிழ்செல்வி, வினோத், கிரண்ராஜ், பார்த்திபன், அணி நிர்வாகிகள் பிரதாப், பேட்ரிக், சசிதரன், மனோஜ், மகளிர் உறுப்பினர்கள் செல்வி, கனிமொழி, இந்திரா, மேலும் பூத் நிர்வாகிகளும் மகளிரும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.